ஹாய் வணக்கம். வெல்கம் டு பிரியா பிஜே vlog. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ராகி அடை வித் கோகனட் சட்னி. அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கேழ்வரகு மாவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். கேரட் ஒரு 2 கேரட் துருவி வச்சுருக்கேன். மிளகாய் ஒரு 3 மிளகாய், வெல்லம் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு ஒரு முழு பூண்டு, அதாவது 10-15 பல் பூண்டு இருக்கும். அதை உரித்து அதை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சீரகமும் ஒரு டேபிள் ஸ்பூனு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சீரகம், அதுக்கப்புறம் பூண்டு நசுக்கி போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக வெட்டியும் சேர்த்துக்கலாம். நான் நல்லா நசுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கேழ்வரகும் நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தால் நல்லது. முதல்ல நம்ம தண்ணி சேர்த்துக்காமல், இந்த வெங்காயம் கேரட்லேயே கொஞ்சமாக தண்ணி இருக்கும். ஸோ நம்ம முதல்ல பிசைஞ்சிக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ஓரளவுக்கு தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நம்ம தட்டுறதுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மிக்ஸ் ஆன உடனே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு ஸ்பெஷல் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு என்னன்னு பார்ப்போம். பூண்டு, இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, தக்காளி ஒரு 2 தக்காளி, தேங்காய் ஒரு 1/2 முடி தேங்காய், கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 6 இல்லை 8, 6லேருந்து 8 எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் போதும். வரமிளகா 2 எடுத்திருக்கேன், பச்சை மிளகா 1 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் ஒரு மிளகா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாகி வரணும். சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை. டேஸ்ட்டு அப்படியே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளி கூட சேர்ந்து வதக்கும் போதே நல்லாயிருக்கும். பட் பெரிய வெங்காயம்னா கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா எல்லாமே வதங்கி வந்துடுச்சு. தக்காளி சாஃப்டாக இருக்குது. இப்போது தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். முதல்ல தேங்காயை அரைச்சிக்கணும். நம்ம தேங்காயை அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து இது வதக்கி வச்சுக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா அரைச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வதக்கி வச்சுருக்க பொருள்லாம் இதில் சேர்த்துட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். நார்மலாக கடுகு, சீரகம், கொஞ்சமாக பருப்பு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வேணால் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் வந்ததும் இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸோடு இருக்கும்போது நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக வறுபட்டோடனே நம்ம தாளிப்பை அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தாளிப்பு சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. இந்த கெவுரு அடைக்கு இது வந்து சூப்பராக இருக்கும், நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் சூப்பராக தெரியுது. சட்னி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து இதை இட்லி தோசை கூடவும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம அடை செஞ்சுக்கலாம். இது ஊறணுன்னு அவசியம் இல்லை. நம்ம இதை பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சட்னி செய்கிறதுக்குள்ளே அது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும்னு தான். நீங்கள் இம்மீடியட்டாக கூட வேணால் பண்ணிக்கலாம், ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ அடை தட்டுறதுக்கு வாழை இலை இல்லை ஏதாவது பட்டர் ஷீட் மாதிரி எடுத்துக்கோங்க. வாழை இலை நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். இப்போது சின்னதாக உருண்டை செஞ்சுக்கிட்டு நம்ம அதை தட்டி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. இலையிலையும் எண்ணெய் தடவிட்டு தட்டினோன்னா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. விரிசல் இருந்துச்சுன்னா லைட்டாக சைட்லலாம் கொஞ்சம் அது விரிசல் போகிற மாதிரி லைட்டாக தட்டிக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அகலமாக பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டுங்க. ரொம்பவும் மெலிசாயிருச்சுன்னா அப்புறம் பிஞ்சிரும். ஸோ ஓரளவுக்கு மீடியமாக வேகிறதுக்கு எதுவாக இருக்க மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தோசைக்கல் கொஞ்சம் சூடாகணும். ஓரளவுக்கு சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்க இந்த அடையை அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமாவும் நல்லா தட்டி விடலாம். இன்னும் கொஞ்சம் மெலிசாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம தட்டி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கலாம். வேகட்டும். வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் முருங்கீரை கிடச்சா முருங்கீரையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே போல் ஹெல்த்துக்குமே கீரை சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்த உடனே திருப்பணும், இல்லைன்னா பிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்தோன்னு திருப்பி போடுங்க. இது கிறிஸ்பியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சாஃப்டாகவே இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இதை அப்படியேவும் சாப்பிட்லாம். இந்த சட்னி கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பொதுவாக இதில் ஆயில் நிறைய சேர்த்துப்பாங்க. நான் வந்து மீடியமாக ஆயில் எப்படி யூஸ் பண்ணி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யலான்னு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், எனர்ஜெட்டிக்காகவும் நம்ம ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அடை நான் இது மேலே போட்டேன், அது ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி வந்துருச்சு, பார்க்க நல்லா அழகாக இருக்குது. இந்த அடை நீங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஜீரணத்துக்கு உதவும், டைஜஷனுக்கு உதவும். அப்புறம் மறந்துடாதீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.